காவேரி அணையின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் போக்கை கண்டித்து இன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை SDPI கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சென்னையிலிருந்து மும்பை செல்லவிருந்த மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். முன்னதாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மனிதநேய மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு ஓராண்டுக்கு 192 TMC தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும். இது இறுதி தீர்ப்பு. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி மாதம் ஒரு முறைக்கு எத்தனை TMC தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் உறுதி செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் கல்நஞ்சம் கொண்ட கர்நாடக அரசு இதுநாள் வரைக்கும் தண்ணீர் கொடுப்பதை மறுத்துக் கொண்டு வந்திருக்கிறது. இந்த தண்ணீர் தமிழகத்துக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால், மழையின் காரணமாக அங்கு அணைகள் நிரம்பப்பட்டு உபரி நீராக வரக்கூடிய தண்ணீர் மட்டுமே மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இதையும் தடுக்கும் விதமாக கர்நாடக அரசு கர்நாடக எல்லையான மேகதாதுவில் அணை கட்டி இங்கு தமிழகத்து வரக்கூடிய தண்ணீரை தடுக்க நினைக்கின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர்.